வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். அதிமுக சின்னாபின்னப்பட்டு கிடக்கு அப்படிங்கிறதா ஒரு பக்கம் இருந்தாலும், தலைவர் எடப்பாடியான அந்த பச்சை கலர் பஸ்ஸை வச்சுக்கிட்டு சல்லு சல்லுன்னு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. களத்துல தலைவர் பயங்கரமா களமாடிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். டக்குன்னு அவர் புதுசு புதுசா ஏதாவது செய்வாரு. டக்குன்னு நாலு தாவேக்கா கொடியை அவர் கூட்டத்துக்குள்ளார நிப்பாட்டி கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குதுன்னு பாட ஆரம்பிச்சு, அவ்வளவுதான் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்ட்டாரு. என்னடா, கட்சி மேலிடம் தான் முடிவு பண்ணும். அதாவது அதிமுகவும் பாஜகவும் கட்சி மேலிடம் முடிவு பண்ணி கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி மெர்ஜே ஆகல. இங்க தொண்டர்கள் வந்துட்டாங்க, தாவே காத்து விஜயோட தொண்டர்கள் வந்துட்டாங்க, கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிங்கிறாரு எடப்பாடி. ஆனா இன்னும் பேச்சுவார்த்தையே முடிவுக்கு வரல. கிட்டத்தட்ட 100 சீட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. நான் உங்க கூட்டணிக்கு வரத்துக்கு 100 சீட்டு வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. 30 சீட்டை முக்கி தரேங்கிறாரு. துணை முதல்வராக விஜய ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆனா இவ்வளவு நான் வந்தா சனிக்கிழமை தான் வருவேன், வந்தா ஹீரோவா தான் வருவேன் அப்படிங்கிற விஜய் இப்ப துணை முதல்வரா வந்தா பவன் கல்யாணி நீயும் ஒன்னா அவனா நீ அப்படின்வாங்கல்ல, அந்த ஹீரோயிசம்லாம் அடிபட்டு போயிடும்ல. அதனால 100 சீட்டு கேட்கிறாரு. 100 சீட்டு கேட்டு அந்த 100 சீட்டுக்கு 100 தொகுதிக்கு விஜய் கட்சியில நிக்கிறதுக்கு ஒரு பயம் கூட கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்க. இப்ப அதிமுகவில் என்னன்னாக்க, போன தடவை எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அதிமுகவில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அதிமுகவில் ஏதாவது ஒரு சிக்கல், இல்ல அதிமுகவுக்கும் கூட்டணி கட்சிக்கும் ஏதாவது ஒரு சிக்கல், அல்லது அதிமுகவுக்கும் எதிர்கட்சிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்க போனை போடுவார் எடப்பாடி. என்ன அண்ணே கொஞ்சம் பேசிடுங்கண்ணே அப்படின்னுவாரு. உடனே ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நிற்பாரு. எல்லாரும் மைக்கை நீட்டுவாங்க. அவர் என்ன பேசணும், பாஜகவுக்காக பேசணும், பாஜகவுக்கு எதிர்த்து பேசணுமா, அமித்ஷாவுக்கு எதிர்த்து பேசணுமா, மோடி சொன்ன கருத்துக்கு எதிர்த்து பேசணுமா, ஸ்டாலினை எதிர்த்து பேசணுமா, கமலஹாசனை எதிர்த்து பேசணுமா, தொல் திருமாவளவனை எதிர்த்து பேசணுமாங்கிறத அவர் அழகா பேசிட்டு போயிடுவார். அவர் தான் ஸ்பீக்கர் ஸ்போக்கர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க. ஆனா இந்த தடவை ஜெயக்குமாரை கழட்டி விட்டாங்க. ஏன் ஜெயக்குமாரை கழட்டி விட்டாங்க அப்படின்னாக்கா, போன தடவை அவர் தோத்துட்டு ரிசல்ட் வந்த அன்னைக்கே அப்பவே அடுத்த கட்டமாக அவர் சொன்ன விஷயம் என்னன்னாக்க, பாரதிய ஜனதா கட்சி கூட நாங்க கூட்டணி வச்சதுனாலதான் நான் தோத்து போயிட்டேன், இல்லாட்டினாக்க கண்டிப்பா நான் என் தொகுதியில நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னார். மொத்தமா அதிமுக தோத்துருச்சுங்கிறத பத்தி அவர் கவலைப்படலை. நான் தோத்ததுக்கு காரணம் பாஜக கூட்டணிங்கிறது தான். அந்த பாஜக கூட்டணி மட்டும் இல்லாட்டினா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப பாஜகவோட எடப்பாடி என்ன கூட்டணி வச்சுட்டதுனால அவரால் எதுவுமே பேச முடியல. இவர் பாட்டுக்கு ஏதாவது கோபத்தில் ஏதாவது பேசிடுவாரு அப்படிங்கிறதுக்காக ஜெயக்குமாருடைய இடத்தை இந்த முறை நிரப்பி கொண்டு இருப்பவர் யாருன்னாக்கா ஆர்பி உதயகுமார். ஆர்பி உதயகுமார் தடிக்கு விழுந்தா பேட்டி, நின்னா பேட்டி. திடீர்னு ஒரு வயக்காட்டுல பார்த்துட்டு லொகேஷன் நல்லா இருக்கா, நல்லா இருக்குனே நல்லா இருக்குனே, நிறுத்துப்பா அப்படின்ட்டு அந்த வயக்காட்டுல நின்றுட்டு ஒரு பேச்சு. கோயில அன்னதானம் போடுறாங்களா, அந்த நெல்லை பாலுன்னு என் நண்பன் தான் அவன். இவன் அப்படியே எல்லா வீடியோலையும் பாருங்க, அந்த நெல்லை பாலுங்கிறவரு காஞ்சி மகா பெரியவருடைய பேரை சொல்லிட்டு ட்ரஸ்டிங் ஸ்தலம் வச்சிட்டு இருக்கிறவரு பக்கத்திலே நின்றுட்டு இருப்பாரு. ஆர்பி உதயகுமார் பக்கத்திலேயே நெல்லை பாலு என் நண்பன் தான். கிட்டத்தட்ட நான் தினபூமியில வேலை பார்க்கும் போதுலேருந்து அவர் எனக்கு நண்பர் தான். இப்பதான் பேச்சுவார்த்தை கிடையாது. அவர் வேற விதமான அரசியல் ரூட் எடுத்துட்டாரு. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க. ஆனா இவர் ஆர்பி உதயகுமாரோட கைத்தடியாவே நிற்பார். அவர் எல்லா வீடியோலையும் பார்க்கலாம். நம்ம நாளைக்கு ஒரு பேசுறாருன்னா இருப்பார், சத்தியம் பண்றேன். நாளைக்கு பாலு, அந்த பாலுங்கிற அந்த ட்ரஸ்ட் வச்சிருக்கிறவரு, மகா பெரியவரை வச்சு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கிறவரு அங்கேயும் இருப்பார். நான் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன் தம்பிய. அண்ணா நல்லா இருக்குண்ணா. அந்த ஆர்பி உதயகுமார் டெய்லி பேசிட்டே இருக்காருங்க. ஆமா, அதுவும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல, 30 நிமிஷம் 35 நிமிஷம். அந்த 30 நிமிஷம் 35 நிமிஷம் இப்ப சமீப காலங்களில் அவர் பேசுறதனுடைய மைய பொருள் என்னவென்றால், விஜய் எங்களோட கூட்டணிக்கு வந்துருவாரு, தாவேக்கா காரங்க எங்களோட கூட்டணிக்கு வந்துருவாங்க, தாவேக்கா பாஜக அதிமுகன்னு இருந்துட்டாக்க அடுத்தாப்புல எங்க புரட்சி தமிழர் எடப்பாடி தான் ஆட்சி அமைப்பாரு, தாவேக்கா வந்துடணும், தாவேக்காவுக்கு பல சிக்கல்கள் இருக்கு வந்துடணும். இந்த கோலாகல சீனிவாசன் ஒருத்தன் தான் பத்திரிகைக்காரன் என்ன, அவன் ஒரு RSS காரன், சங்கி. அவன் சொல்லிட்டே ஓப்பனாவே பத்திரிகை இதுல ஒரு மீடியால பேசும்போது சொன்னான். கோலாகல சீனிவாசன் என் கூட ஹிந்துல வேலை பார்த்தவன் தான் அவன். அவன் என்ன சொல்றான்,
ஓப்பனா சொல்றாங்க, வெக்கமே இல்லாம சொல்றான். நாதாரித்தனம் செஞ்சாலும் நாசுக்கா செய்யணும்னு வடிவேலு சொல்றாருல, இவன் என்ன சொல்றான் அந்த கோலாகல சீனிவாசங்கிறவரு, விஜய் ஒழுங்கு மரியாதையா பாரதிய ஜனதாவோட கூட்டணி வந்துருச்சுனாக்கா நாங்க அவரை காப்பாற்றுவோம், நாங்க அதுக்கு உறுதியாத்தோம். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பன் குதிரைக்குள்ள அர்த்தம்ல, கரெக்டா? இங்க இவர் என்ன சொல்றாரு, கடைசி ஸ்டேட்மெண்ட், விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கலனாக்க திரும்ப ஸ்டாலின் வந்துருவாரு, திரும்ப திமுக வந்துருச்சுன்னா விஜயையும் தாவேகாவையும் ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. இந்த டைலாக் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆண்டவனால, திரும்ப ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிற சங்கி சொன்னார், ஞாபகம் இருக்கா? அந்த சங்கி தெரிச்சு ஓடி போய் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பிரச்சனை, நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு ஒதுக்கிட்டாரு. 15 வருஷமா தன்னுடைய சினிமா கரியரை வந்து அரசியலுக்கு வருவேன் வருவேன் வருவேன்னு சொல்லியே ஓட்டிட்டு இருந்தவர் தான் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர் தான் நான். இருந்தாலும் தலைவர் வரலையே அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது பாருங்க எனக்கு, அரசியலுக்கு தலைவர் வரலையேன்னு. அது ஒரு பக்கம் இருக்கு. இங்க என்னடானாக்கா ஓப்பனா சொல்றாரு, விஜய் எங்க கட்சியோட கூட்டணிக்கு வரலனாக்கா அவ்வளவுதான், இனிமே விஜய் ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது, அழிச்சிரும் திமுக அப்படின்றாரு. ஆக ஜெயக்குமார் செய்த வேலையை இப்ப ஆர்பி உதயகுமார் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த ஆர்பி உதயகுமார் செய்யறதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதே சட்டசபைக்கு செருப்பு போடாம வந்து சீனை கொடுத்தவர் அவரு. என்னப்பா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை விட பயங்கரமான ஆளா இருக்கியப்பான்லாம் ஏடிஎம்கே காரங்களே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஜெயலலிதா அம்மாவே திட்டி செருப்பு போட்டுவாய அப்படின்னு சொன்னோன்னே போற வழியில அப்படியே செருப்பை போட்டு அடுத்த நாள்ல இருந்து வந்தார் அவர். இது மாதிரிலாம் சீன் கொடுக்குறவர் அவர் ஆர்பி உதயகுமார். அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்களையும் முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி வந்து செதறிடக்கூடாது, டிடிவியால ஓபிஎஸ்ஆல வந்து செதறிடக்கூடாதுங்கிறதுக்காகவே எதுக்கெடுத்தாலும் ஆர்பி உதயகுமாரை வச்சுக்கிட்டு பேச வைக்கிறதுங்கிறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் பார்க்கிறேன். ஆனா ஆர்பி உதயகுமாருடைய பேச்செல்லாம் செல்லுபடியாவது. மதுரை தாண்டி உசிலம்பட்டி பக்கம் போனால அவரை யாருனே என்ன டீ சாப்பிடுறீங்களானே எந்த ஊர்னே அப்படின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்டவர் தான் அவரு. இந்த நெல்லை பாலு எல்லாம் வந்து நல்லா ஆன்மீகத்துல ரொம்ப இதா இருந்தவர். எப்படி காஞ்சி மகா பெரியவருடைய பேர்ல இப்படி எல்லாம் அரசியல்ல செயல்பட்டு இருக்காரு. சங்கரமடம் வந்து இதுக்கெல்லாம் எப்படி கண்டும் காணாம இருக்காங்களா இல்ல தெரியவே தெரியாதாங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போன முறை ஜெயக்குமார், இந்த முறை ஜெயக்குமாருக்கு பதிலாக ஆர்பி உதயகுமார் தெரிஞ்சிருச்சு. இத்தனை தொகுதிக்கு போயும் எடப்பாடிக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஜெயிக்க முடியாது, அப்ப விஜய் வந்தாதான் ஜெயிக்க முடியும். இன்னொன்னு விஜயே ஜெயிக்க முடியாதுங்கிறத தெரியறது இல்லை அவங்களுக்கு. தவிர நீங்க கரூருக்கு முன்னாடி, கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்க விஜய்க்கு ஒரு 8-9% வாக்குகள் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்துச்சு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கான ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும், கரூர் சம்பவம் நடந்த செப்டம்பர் 27ஆம் தேதியிலிருந்து தலைவர் பனையூர்ல இருந்து வெளியிலே வராம இருக்கிறார்ல தலைவர் தளபதி விஜய், அதுல இருந்த ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு தலைமை பண்புனா எப்படி இருக்கணும், இப்படி பயந்து விட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது இது எல்லாமே மக்கள் மத்தியில கேள்விகளா வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே ஒரு பக்கம் வீக்னஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த வீக்னஸை பயன்படுத்திக்கிட்டு இந்த இளைஞர்களெல்லாம் திரட்டுறதுக்கு விஜய் வந்தாக்க கூட்டம் கூடும் அப்படி இப்படின்னு. விஜய்க்கு வந்த கூட்டம் எல்லாமே ஓட்டுக்களா மாறுமா அப்படின்னா அது சந்தேகம் தாங்க. என்ன எம்ஜிஆர் அவர்களும் ஒரு பொய் பிரச்சாரம் செய்து அந்த சமயத்துல எப்படியான ஒரு பொய் பிரச்சாரம் செய்தாருங்கிறதும், அந்த சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிற விஷயம் எப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்துச்சு, அதனால என்ன தண்டனை கொடுக்கப்பட்டதுங்கிறதும் நமக்கு தெரியும். அதே போல 1991ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி இங்க ஸ்ரீபெரும்புதூர்ல படுகொலை சம்பவம் நடந்தது இல்லையா, அப்ப இங்க கவர்னர் ஆட்சி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா ராஜீவ்காந்தி மரணம் அப்படின்னு பரவும் போது, அந்த செய்தி வெளியில தெரியும் போதே அடுத்ததாக ஒரு வதந்தி பரப்பப்பட்டது, ராஜீவ்காந்தியை கொன்னது திமுக தான் அப்படின்னு சொல்லி. அதையெல்லாம் கடந்து வந்த அங்க அந்த மாதிரியான வதந்திகளை எல்லாம் கடந்து வந்து அரசியல் செய்வது தான் இங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு இவங்க காரணம் அவங்க காரணம்ன்றது இல்லை, அது வந்து அதுக்குள்ளார என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கோபாலனை
நக்கீரன் கோபாலன் அவர்கள் புட்டு புட்டு வைக்கிறார். ஜூனியர் விகடன் இதே போல புட்டு புட்டு வைப்பாங்கன்னு பார்த்தேன். அவங்க புட்டும் வைக்கல, பட்டும் வைக்கல. என்ன ஏன்னா ஜூனியர் விகடனுடைய தரம் இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. நான்லாம் ஜூனியர் விகடன்லாம் வெறி கொண்டு வாசிக்க ஆரம்பிச்சேன். வாசக நான் ஆரம்பத்திலிருந்து ஆட்டோ சங்கர் அதுல இருந்தெல்லாம் ஆரம்பிச்செல்லாம் எத்தனையோ விஷயங்கள் வரலாறுலாம் இருக்கா ஜூனியர் விகடனுக்கு. நான் விகடன் குழுமத்திலையும் வேலை பார்த்தேங்கிற முறையில இப்ப வெக்கப்படுறேன் நான். அப்படி ஒரு என்னடா அப்படின்ட்டு பார்த்தா அப்படியே பாலிஷா எழுதுவாங்க. அவங்க என்ன எழுதுவாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். எப்படி நேக்கு போக்காலாம் எழுதுறதுன்றதெல்லாம் தெரியும். ஜூனியர் விகடனை பார்த்தீங்கன்னா அப்படிதான் எழுதியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி நிக்கணும்டா. குரலற்றவர்களின் குரல்னா பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் தானே நாம நிக்கணும். அதுவும் கிடையாது. ஜெயக்குமார் ஏதாவது உளறி கொட்டிடுவாரோ, அவர் ஏற்கனவே திமுகவோட டீலிங் பேசிட்டு இருக்கிறதாவும் ஒரு பேச்சு அடிப்படுது. அவர் திமுகவுக்கு போவாரா மாட்டாராங்கிறது தெரியல. அது அப்படியே பேச்சு வந்து அப்படியே டீலிங்ல அது நின்றுடுச்சு. ஏன்னா பையனுக்கு எம்பி சீட்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு, அதனால அது அப்படியே நின்றுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சேகர் பாபு அண்ணனும் இதற்கு உண்டான முயற்சியிலெல்லாம் எடுத்து அவரும் போயா விட்டு இல்லையா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு எடுத்துருக்காங்க. இப்போ ஆர்பி உதயகுமார் அண்ணன் வச்சுக்கிட்டு விஜய தமிழகத்துல ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது விஜய. திமுக திரும்ப வந்துருச்சுனாக்கா அப்ப திமுக திரும்ப வந்துருங்கிறத இவங்க நம்புறாங்க. அதான் நிஜம். அதுல அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகங்கிறது இத்தனை தொகுதிகளுக்குள்ளார போய் எடப்பாடி என்ன பிரச்சாரம் பண்ணாலும் கூட அவர் தன்னுடைய வீக்னஸ், தன்னுடைய பலகீனம் என்ன அப்படிங்கிறத, அதிமுகவுடைய பலகீனம் என்னங்கிறத தெல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாரு. இந்த முறை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இங்க அன்புமணியும் டாக்டர் ஐயாவும் பிரிஞ்சு இருக்கிறது கூட என்ன, இங்கேயும் வட மாவட்டங்கள் இந்த பக்கத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் பெல்ட்டில் அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதகத்தை விளைவிக்கும். அதே போல கொங்கு பெல்ட்டிலையும் அண்ணாமலை எடப்பாடி வரவே கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிற அண்ணாமலையும் ஒரு விளைவை ஏற்படுத்துவார். அந்த பக்கத்துல டெல்டாவிலையும் தென் மாவட்டங்களையும் ஓபிஎஸ் அண்ணனும் டிடிவி அவர்களும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. என்ன நீங்க தலையில என்ன நீங்க பண்ணாலும் ஆர்பி உதயகுமார் டெய்லி பேசிட்டே இருந்தாலும் இன்னும் கதைக்கு ஆகாதுங்கிறது தான் இன்றைய கள நிலவரம். போதாக்குறைக்கு அதிமுக மூலமாக கூட்டணிக்குள்ளார வரதா இல்ல பாரதிய ஜனதா கட்சி மூலமாக கூட்டணிக்குள்ளார வரதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலையும் விஜய் இன்னுமே இருக்கிறாரு. ஏன்னா சிபிஐ வசம் அந்த விசாரணை போக ஆரம்பிச்சிருச்சு. விஜயோட குடுமி மொத்தமும் பாஜகவோட கையில இந்தாங்க பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயே கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது அங்க பாஜக ரூட்ல தான் இனி விஜய் என்ன வேணாலும் செய்ய முடியும். நம்ம ஏற்கனவே 4-5 வீடியோல பதிவிட்டு இருந்தோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் தான் விஜய் என்பதை நாம சொல்லி இருந்தோம். அதன்படிதான் இப்ப நடந்துகிட்டு வருது. இதற்கு தெரிந்தோ தெரியாமலோ கரூர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கருவிலிருந்து வெளியே பல விஷயங்களை கொண்டு வந்துருச்சு. பார்ப்போம் போக போக இவங்களுடைய காமெடிகளை. வணக்கம்.